ஹலோ கைஸ், வெல்கம் டு கோவை கருப்பு சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் என்னோட சீக்ரெட்டான ஒரு ஆம்லேட் எப்படி சாப்பிட்டா எனக்கு பிடிக்குன்றதை சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்னு இதில் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாேருக்கும் ஒரு டைப்பாக பிடிக்கும். எனக்கு இந்த இது பிடிக்கும். ஸோ நான் இது பண்ணியிருக்கேன். யாரும் கமெண்ட்ஸில் ஸோ நாங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா தோசை சட்டியை காய வச்சுக்கணும். ஓகே, காய வச்சுட்டு முட்டையை நம்ம ஊற்றணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரு வகையாக பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ அவங்கவுங்களுக்கு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ட்ரை பண்ணலான்னு தான் நான் அனுப்பிச்சேன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஊற்றிட்டு நீங்கள் வேணும்னா பெப்பர் கூட போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் சால்ட் அப்படியே தூவி விட்டுக்கணும். ஓகே, என்னடா இது எல்லா ஊர்லேயும் இதுதான் பண்ணுவாங்க, நீ என்னம்மா புதுசாக சொன்னேன்னு கேட்பீங்க. அந்த அந்த இது வரும் பாருங்கள். ஒரு ஹைப்பை கொடுத்துவோம்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பல வீடியோவுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக வெந்த பிறகு என்ன பண்ணணும்னா, அப்படியே திருப்பி போடணும். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்கன்னா, அந்த மஞ்சக்கரு இதுவும் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக ரவுண்டாக வரணும். அப்போ தான் இந்த சீக்ரெட் உங்களுக்கு இதுவாகும். ஓகே, ஸோ இதை அவங்க அப்படியே திருப்பி போடணும். ஓகே, ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் பெப்பர் வேணால் போட்டுக்கோங்க. ஒரு ஏதாவது மசாலா போடுறது அந்த மாதிரி நீங்களாலும் போட்டுக்கோங்க. கைஸ், கோவை கருப்பை தொடர்ந்து இந்த மாதிரி சீக்ரெட் டிப்ஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது என்னென்னா, ஃபுல்லாக வேக வச்சிடக்கூடாது. ஒரு சம் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு, ஸோ 1 லேயர் ஆஃப் அது மட்டும் வெந்திருக்கணும். டக்குன்னு திருப்பி போட்டு அப்படியே எடுத்துடணும். இதுதான் அந்த சீக்ரெட். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.